கிரிவல பாதையில மிக உயரமான ஒரு சித்தரை கை நீண்டு தரையில புரள்ற அளவுக்கு போனவரை பார்த்திருக்கோம். அம்மன் அங்க எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறா. வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு மலைஜாதி பொண்ணு மாதிரி வரா. இன்னொரு குழப்பமான மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மனோநிலை, வீட்டுல துக்கங்களை அனுஷ்டிக்கிறதுனால கோயில்களுக்கு போகலாமா? இந்த ஒரு வருடம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எதுலையும் சொல்லலைங்க. என்னுடைய ஒரு பாட்டனார் 7 தலைமுறை சாபமும் சேர்த்து வச்சுட்டாருங்க. அதை என்னால் மட்டும் அதை கழிக்க முடியாது. அப்போ ஒரு அற்புதமான முருகர் கஷேத்திரம், அங்க போய் அந்த பெருமானந்த சித்தரை பார்க்கும் போது நமக்கு கர்மவினை குறையும். எங்க இருக்குங்க அது? இது இன்றைய காலகட்டத்துல காம குற்றங்கள் அதிகம். ஆனா அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும். என்னுடைய குற்ற உணர்ச்சியும் போனோம், என்னுடைய குற்றங்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கணும்னா எல்லாமே சொல்ற ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய லிங்கம் உத்தரகோசமங்கையில் இருக்கு. சகரசரலிங்கம். எதிரி, பில்லி, சூனியம், ஏவல், எனக்கு எதிர்மறையான விஷயங்கள், ஆனா இந்த தொல்லையே நான் எப்படி சமாளிக்க போறேங்கிறவங்க திருவக்கரையில இருக்கிற சகரசலிங்கத்துக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணி, கேன்சருக்கு அந்த கோயில்ல இந்த சகரசலிங்க அபிஷேகம் பண்ணா கேன்சர் குறையும். என்னுடைய செயல்ல முடக்கம் இருக்கு, எனக்கு எது செய்தாலும் ஒரு தட்டு தடங்கள் இருக்குன்றவங்க, தேர் வடம் பிடிச்சவங்களுக்கு, இன்னொரு கேள்வி எல்லாருமே கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞானத்தை பத்தி கேட்கிறோம். இந்த ஞானம், சித்த மார்க்கம், சித்தர் தரிசனம், இந்த 2 கேள்வி எல்லார்ட்டையும் வந்து நின்றுடுது. சித்த தரிசனம் அப்படிங்கிறது அவங்களுடைய சுய நிர்ணயத்தை பொறுத்து கிடைக்கக்கூடியது. நிறைய கிடைக்கிற அனுபவங்களை வெளியே சொல்றதுல சில பேர் சொல்லிக்கிறது இல்லைங்கிறத மாதிரி என்னென்ன சொல்லக்கூடாதுன்ற கட்டுப்பாடுகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்குமே சில அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. கிரிவல பாதையில மிக உயரமான ஒரு சித்தரை கை நீண்டு தரையில புரள்ற அளவுக்கு போனவரை பார்த்திருக்கோம். நீங்க பார்த்திருக்கோம். இப்ப பாக்குறோம்னா அதற்கான அவரை பார்த்தோங்கிறது, அவர் நம்மளை தீட்சையா அவர் பார்க்கும்போது நமக்கான சில உணர்வுகளை கடத்துகிறார். எனக்கான ஆன்மாக்கான சில விஷயங்களை அவர் தெரியப்படுத்துறாரு தான் எடுத்துக்கணும். அவரை பார்த்தா தான் நன்மை கொடுப்பாரா, பார்க்கலனாங்கிறது இல்லை. இந்த மாதிரி அதை நம்ம பயன்படுத்திக்க தெரியணும். நம்ம வேற ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு சித்தர்? வேற சித்த அனுபவங்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலைவாசலத்துல போகும்போது அம்மன் அங்க எங்களுக்கு தரிசனம் கொடுக்குறா. வருடா வருடம் ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு மலைஜாதி பொண்ணு மாதிரி வரா. குறிப்பிட்ட நாள்ல அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட மாதத்துல இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இந்த நாள்ல நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். ஒரு முறை நாங்க போகும்போது ஒரு மலைவாசலத்துல திடீர்னு ஒரு குரல் கேட்குது, அகத்தியரோட குரல். நாடியில தான் சொல்லணுங்கிறதுல, காதிலே சொன்னார், கருடன் ஒன்றை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்கான், இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு காட்டுல வனத்துல அது ஒரு ஜாதிக்கா தோட்டம். அது இந்த ஜாதிக்கா தோட்டத்துக்கு நுழையிற இடத்துல அந்த ஒரு வாய்க்காலுக்கு ஒரு பாலத்து கட்ட மாதிரி இருக்கு. அந்த சுமைதாங்கி கட்ட மாதிரி அந்த இடத்துல இருந்தது. அதுல ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. அவருடைய மூக்கு பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா கிளி மூக்கு மாதிரி, நல்லா அந்த கருடன் மூக்கு மாதிரியே வளைஞ்சிருக்கு. ஒரு தீட்சிதமான பார்வை, அந்த கருடன் பார்வைன்னு சொல்லுவோம், அந்த உறுத்து பாக்குற பார்வை. இறங்கி அவரை நம்ம உணர்ந்து அவர் தான் யோசிக்கிறதுக்குள்ள எனக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தினார். என் சுவடி பையன் நான் ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கடத்தை நான் கூட இருக்கவங்களை சத்தம் போடுறேன், பையன் வச்சுட்டு வந்துட்டீங்களா, இங்க இருந்து 15 மைல் 20 மைல் போகணும் அப்படின்னு. அந்த கவனத்தை எங்களுக்கு திசை திருப்பி இந்த பைய தேட சொல்லி திரும்ப அதை போய் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு பார்க்க இந்த பக்கம் அவரை காணும். இப்படி எப்பவுமே சித்தர்களோட தரிசனம் நொடிதான். அந்த நொடியில அவங்க சித்தர்கள் அல்லது சுவாமி அல்லது இந்த மாதிரி நமக்கு சில பேருக்கு எனக்கு கனவுல சுவாமி அதிகாலையில வந்தார், இந்த சித்தர் வந்தார், இதற்கு பொருள் உண்டா? முதல்ல பொருள் தேடுறதை விட நமக்கு அவங்க அருள் கொடுக்க வந்திருக்காங்கன்னு உணருங்க. வந்திருக்காங்களா, ரைட்டு. இதுல சீனியாரிட்டி ஜூனியர்லாம் கிடையாது. இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் வரமாட்டாங்களான்னு கேட்கறவங்களுக்கு அல்லது பூஜை பண்றவங்களுக்கே பார்க்காத ஒரு தரிசனம். சாதாரணமா வீட்டுல நான் உறங்க போனேன், காலையில விடிகாலையில பாத்தீங்கன்னா எனக்கு அம்மன் காட்சி கொடுத்தா, முருகன் காட்சி கொடுத்தான். காட்சி கொடுக்குறாருன்னா உனக்கு நன்மைகளை உணர்த்த வந்திருக்கார், பிடிச்சிக்கோன்னு அர்த்தம். அதுல இருந்து அது ஏன் வந்தாரு, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறத விட உன்னை நன்மையான திசையில கொண்டு போறாருங்கிறத பொதுவான அர்த்தம். கண்டிப்பா சங்கடத்தை சொல்ல இறைமூர்த்தம் வரப்போறது இல்லை. அதே மாதிரி இன்னொரு குழப்பமான மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு மனோநிலை, வீட்டுல துக்கங்களை அனுஷ்டிக்கிறதுனால கோயில்களுக்கு போகலாமா? முழுவதுமா கோயிலுக்கு போக கூடாதுன்றாங்க. ஒரு வருஷம் போக கூடாது, ஒரு வருஷம் சாமியை கும்பிட கூடாதுன்றாங்க. இந்த ஒரு வருடம் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எதுலையும் சொல்லலைங்க. நம்ம இதுலயும் சொல்லலாம், ஐயாவும் எதுலையும் சொல்லல, சித்தர்களும் சொல்லல, எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. ஒரு வருட காலம் நீங்கள் செய்யக்கூடிய நியதிகளை குறைச்சிங்க. அதாவது
நான் மாலை போட்டு ஒரு விரதத்தை கடைபிடித்து போறேன்னா போக வேண்டாம், அழகு குத்துறேன்னா வேண்டாம், ஒரு தீச்சட்டி ஏந்துறேன் அல்லது தீ மிதிக்கிறேன், பூக்குழி அழுங்குறேன், மஞ்சள் ஆடை தரித்து அந்த கரகம் சுமக்கிறேன், இந்த மாதிரியான செயல்களை தவிர்த்துக்கலாம். அந்த இறையோட சேர்ந்த ஆலய வழிபாடுகள்ல நான் அங்க நின்று செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தால் அதை தவிர்த்துக்கலாம். சாதாரணமா ஒரு வருடத்துக்கு இறைவனை வழிபட்டு தான் ஆகணும். வழிபடலைன்னா என்ன அர்த்தம்? அவங்க தொலைக்காட்சி பார்ப்பறாங்க, சினிமாவுக்கு போவேன்றாங்க, அவங்களுடைய சுகதுக்கங்களையும் நிறுத்துறது இல்லை. ஆனா இறைவனை ஒரு வருஷத்துக்கு சாமி பார்த்துட்டா குற்றம், அதனால எங்களுதுல கும்பிடுறது பழக்கம் இல்லை அப்படின்னா இன்னும் சங்கடம் தான் அவங்க வீட்டுக்கு வரும். அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த துக்கத்தை அவங்க இன்னும் சொல்ல போனா அகத்தியர் ஒருபடி மேல போயிடுறாரு. எந்த துக்கம் உன் மனதை அழுத்துகிறதோ, எந்த துக்கம் உனக்கு உறுத்தி கொண்டே இருக்கிறதோ அதுதான் துக்கம். நான் எனக்கு அந்த உணர்வு பூர்வமா ஒருவருடைய இழப்பு என்னை சங்கடப்படுத்தலைன்னா அது துக்கமே இல்லை. நீ வார்த்தைக்காகவோ செயல்பாட்டுக்காகவோ வேற யார்த்தோ சொன்னாங்கன்னு சொல்ற துக்கம்லாம் அது ஒரு சடங்காதான் பார்க்கலாமே தவிர உணர்வுல அது இல்லை. நீ அதை கடைபிடிக்கும் போது அந்த காலத்துல சொன்னதுக்கு காரணம் தான் அந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு உணர்வு ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உணர்வு ரீதியா பாதிக்கப்பட்ட நேரத்தில் உன்னால் ஒன்றி வழிபட முடியாது. அந்த உணர்வுகள் கொந்தளிப்பா இருக்கும்போது அது உனக்கு இன்னும் சங்கடங்களை, எதிர்மறை எண்ணங்களை தோற்று வைக்கும். அல்லது அவங்க இழப்பை பார்த்து இறைவா நானும் போயிடுறேன், அவரே போயிட்டாரு, நான் ஏன் உயிரோட இருக்கணும் அழக்கூடிய சில நேரங்கள்ல அந்த ததாசு தேவதைகள் தவறானதற்கு ஆசீர்வாதம் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்களே தவிர இறை வழிபாடு எப்பவுமே எதிர்மறையான விளைவுகளை கொடுக்காது. இறைவன் அகத்தியர் ரொம்ப சிம்பிளா சொல்லுவார், இறைவன் எதுவும் கொடுப்பதும் இல்லை கெடுப்பதும் இல்லை, நிர்ணயித்ததை செயல்படுத்த உதவுறான். நீ என்ன விதைச்சியோ அதை எடுத்துக்கிறதுக்கு அவன் கரெக்டா அளந்து கொடுக்குறான். நீ என்ன போட்ட அதுதான் வரும், கூட குறைச்சா வராது. அதை செயல்படுத்த அது ஒரு 9 கிரகங்களை நியமிச்சு அதை கண்காணி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, கொடுக்க கூடாதை தடு, தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடு, சௌகரியத்தை கொடுக்கணுமோ சௌகரியத்தை கொடு அப்படின்னு நிர்ணயிச்சிருக்கான். அதைத்தான் கர்ம வினைன்னு நம்ம சொல்றோம். இந்த கர்மத்தை கையால கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு போய் இறைவன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கடன் ஒரு 10 லட்சம் இருக்கு, அடைக்க கற்றுக் கொடுத்துட்டா, சம்பாதிக்க கற்றுக் கொடுத்துட்டா கடன் சுமை இல்லை. கடன் கர்ம கடன் அப்படிதான். என் கர்ம கடனை என்னால் அடைக்க முடியும்னா அதுக்கான புண்ணியங்களை சம்பாதித்து அந்த கர்ம கடன் என்னால் தீர்க்க முடியும்னா, அதை சரி செய்ய முடியும்னா அதற்கு முயற்சி பண்ணணுமே தவிர கடனே இருக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது. எனக்கு இது நடக்கக்கூடாதுன்னு கேட்கறத விட வலுவை கொடு, அந்த சூழலை எனக்கு சாதகமாக்க வழிகாட்டு, அதுல இருந்து மீண்டு வர வழிகாட்டு அப்படின்னு கேட்கணும். ஆலய வழிபாடுகளும் அதுதான் நம்மளை கொண்டு போய் நிறுத்துது. பலம் கொடுக்கறதுக்காக ஒரு பரிகாரம்னு ஒரு பக்கம் இருக்குன்னா பலம்னு ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் நம்ம முன்னெச்சரிக்கையா சில உணவுகளை எடுக்கிறோம். ஒரு சில பேர் வீட்டுல காலையில ஒரு துளசி எடுத்து வாயில போட்டு மெல்லுவாங்க, முன்னெச்சரிக்கை. அவங்களுக்கு கபம் அதிகமா சேராது. ஏன்னா முன்னாடியே டெய்லி அவங்க அந்த துளசியை மென்று முழிஞ்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு தொண்டை பாதை அந்த நுரையீரல் தொற்று குறைவா இருக்கும், முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரங்கள்ல இறை வழிபாடுங்கிறது பலத்தை கூட்டக்கூடியதா இருக்கும், எனக்கான ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்குன்னு இருக்கும். சிலது வந்த பிறகு எனக்கு கையாளத்துக்கு அதுக்கு பலத்தை கொடு. பரிகாரம்ங்கிறது என்னன்னா காம்பன்சேஷன், சரி செய்ய முயற்சி பண்றது. சரி செய்ய முயற்சி பண்றது எல்லா நேரத்திலையும் பலன் கொடுக்காது. சரியே செய்யறத முயற்சி பண்றதை விட சரிவர கையாள கற்றுக்கொடு, அந்த பிரச்சனையை தீர்க்க கற்றுக்கொடு. அந்த பிரச்சனைக்கான விலை எனக்கு சுகமா இருக்கும்போது, நான் ஒரு பேங்க்ல 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணேன், வட்டியோட வருதுன்னா சந்தோஷமா இருக்கு. 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னா வட்டியோட தான் அடைக்கணும். என்னுடைய கடனை அடைக்க வேண்டுமா அல்லது அது பலனை எடுக்க வேண்டுமாங்கிறது நான் முன்னாடி பண்ணது. ஆனா கையாள கற்றுக்கொடு. கடன் இருக்கும்போது சோர்ந்து போகாமலும், பணம் வந்தவன அகலக்கால் வச்சு அதை அழிக்காகணும், அதை எனக்கு சரியா செயல்படுத்த உதவு அப்படின்னு கேட்கணும். குருமார்களை இதை தான் கேட்கணும் டெய்லி. இப்போ சில விஷயங்கள் இருக்கு, நமக்கு சில கர்மங்களை நம்ம ஜன்மாந்திரங்களா தீர்க்கிறோம். சில கர்மங்களை நம்மளுடைய சூழலால் கழிக்க முடியும், சில கடன்களை நம்மளால உடனே செலுத்த முடியாது. ஒரு உதாரணமா என்னுடைய ஒரு பாட்டனார் ஒரு மிகப்பெரிய பாவத்தை, சாபத்தை 7 தலைமுறை சாபம்னு சேர்த்து வச்சுட்டாருன்னா, என்னுடைய தலைமுறைக்கு பின்னாடி அது ஓடும்னா அதை என்னால் மட்டும் அதை கழிக்க முடியாது. அப்போ அதற்கு யாரோ ஒரு சித்தாரோ ஒரு மகானையோ தரிசிக்கும் போது
என்னுடைய சுமையில் ஒரு பகுதியை அவர் பெற்றிருக்கிறார். அப்படி வாங்கும்போது என் சுமை கர்மங்கள் குறைய தொடங்குது. அதுக்குதான் சித்தர்களுக்கு போய் தேடி தேடி பார்க்கிறோம். சில சித்தர்கள் நம்ம செம்மப்படுத்துறாங்க, சிலர் நம்ம கர்மங்களை, இவனுடைய சுமை அதிகமா இருக்கு, சரி இவன் கழிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் ஆயுள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்க தயாரா இருக்காங்க. தேனிமலை பெருமானந்த சித்தர் எங்க இருக்குங்க அது? இது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கு. தேனிமலைன்னு ஒரு அற்புதமான முருகர் கஷேத்திரம். அங்க போய் அந்த பெருமானந்த சித்தரை பார்க்கும்போது நமக்கு கர்மவினை குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோட்டையூர், அதுவும் அதே மாதிரி உங்களுக்கு சிவகங்கை மாவட்டத்துல, அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கோட்டையூருங்கிற இடத்துல எச்சொல் பொறுக்கி சுவாமிகள், இவரை என்ன ஆக்கிட்டாங்க நம்ம ஆட்கள், எச்சில் பொறுக்கி சுவாமிகள் ஆக்கிட்டாங்க. அப்படி இல்லை, எச்சொல்லும் பொறுக்கக்கூடிய தன்மையை எனக்கு கொடுக்குடுவார். அதாவது வார்த்தையால் நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், இவங்க பேசி என்ன மனதை காயப்படுத்திட்டாங்க, அல்லது சிலரால் வார்த்தையால் சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடியவங்க, இந்த கர்மாவை நீக்கக்கூடியவர் ஆறுமுக சித்தர்னு பேர். அவர் ஒரு கர்மா நீக்கக்கூடியவர். உங்களுக்கு இருக்காரு? இது கோட்டையூர், அங்கேயே தான் இருக்காரா? அங்கேயே இருக்கு. ஆமா, அது அதுவும் சிவகங்கை மாவட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல போடா சுவாமிகள் அப்படின்னு இருக்காரு. வெள்ளை குளம்ன்ற இடத்துல போடா சுவாமிகள். அவர் இருந்த காலத்துல, இப்ப சமகால சித்தர்கள் இவங்களாம் போடா போடான்னு நிறைய பேரோட கர்மாவை நீக்கியிருக்காரு. அந்த சித்தர் அருமையான சித்தர். உங்களுக்கு பன்றிமலை சுவாமிகள். ஆமா, எனக்கு இப்ப 2 சித்தர் வந்தாங்க சாமி. ஒண்ணு பன்றிமலை சுவாமிகள் வந்தாரு, இன்னொருத்தர் கசவனம்பட்டியார் வந்தாரு. அதுவும் நம்ம சமகால சித்தர்கள். இந்த பன்றிமலை சுவாமிகள் பாத்தீங்கன்னா முருகனை நேரில் பார்த்த பாமன் சுவாமிகள் மாதிரி அவரும் தரிசித்தவர். அந்த தாண்டிக்குடி முருகன் ஆலயத்தை புனரமைச்சு பெருமாலயமா ஏற்படுத்தினவர். சென்னையிலே ஜீவசமாதியா இருக்கு. ஆமா ஆமா, நுங்கம்பாக்கத்துல இருக்கு. ஆமா, அற்புதமான சித்தர். கர்மங்களை வாங்கி கொள்ளக்கூடியவங்க, எளிமையா இந்த காலகட்டத்துல வாழ்ந்தவங்களா இருக்கனால, இந்த காலகட்டத்துல நமக்கு எப்படி நம்ம உணர்வுகள் இருக்கும், வாழ்க்கை முறை இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த கர்மாவை தீக்கலாம்னு சொல்லி கொடுத்த சித்தர்கள் அவங்க ஒருத்தவங்க. கசவனம்பட்டி மௌனகுரு சித்தர், இவர் பழனியில இருக்காரு, பழனி கிட்ட இருக்காரு. பழனியை சுற்றி இருக்கக்கூடிய சித்தர்கள்ல உங்க சேனல்லே பாத்தீங்கன்னா நம்ம ஐயா ஒருத்தர் பழனியை பத்தி பேசினாங்க இல்லையா, அந்த கசவனம்பட்டி சித்தர் கோயிலும் அது அங்கிட்ட தான் இருக்கு. இந்த மாதிரி மௌனகுரு சித்தர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது, இன்றைய காலகட்டத்துல காம குற்றங்கள் அதிகம். தெரிந்தோ தெரியாமலோ காம குற்றங்கள் பண்ணிடும், ஆணோ பெண்ணோ. அதுக்கப்புறம் நொந்து போறோம். இதை வெளியே சொல்ல முடியாது. ஆண் பெண் கிட்ட சொல்ல முடியாது, பெண் ஆண் கிட்ட சொல்ல முடியாது, கணவன் மனைவி கிட்ட சொல்ல முடியாது, மனைவி கணவன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும். என்னுடைய குற்ற உணர்ச்சியும் போகணும், என்னுடைய குற்றங்களுக்கு ஒரு நிவாரணமும் கிடைக்கணும்னா பந்தமாணிக்க சித்தர் அப்படின்னு கொரடாச்சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. எங்க சாமி இருக்கு? அது நம்ம கும்பகோணத்துல இருந்து கொடவாசல் போற வழியில கொரடாச்சேரிங்கிற இடத்துல இருக்கு. அங்க ஒரு சித்தர் இருக்காரு, பந்தமாணிக்க சித்தர்னு ஒரு சித்தர் இருக்காரு. அந்த சித்தர் கோயில்ல போய் என்னுடைய சூழலால் எண்ணத்தால் நான் இந்த மாதிரி காம வசப்பட்டு செய்த குற்றங்கள் இருக்குன்னா அங்க புலம்பி தீர்த்துக்கலாம். அவர்கிட்ட அழுதால், மன்னிப்பு கேட்டால், மீண்டும் செய்ய மாட்டேன்னு நம்ம அங்க உத்தரவாதம் கொடுத்தா அதுக்கு விடிவு கொடுக்க காத்துட்டு இருக்காரு. பரவாயில்ல. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் பல்வேறு சித்தர்களை பல்வேறு இடங்கள் இருக்கு. இப்போ ஒண்ணுமே இல்லை, வடபழனி வேங்கீஸ்வரர் கோயில். இந்த வேங்கீஸ்வரர் கோயில்ல ஒரு பெரிய அரச மரம் ஒண்ணு உள்ள இருக்கு, பார்த்திருப்பீங்க நீங்க. அந்த அரச மரத்துக்கு பக்கத்துல முன்னாடி சனீஸ்வர பகவான் சன்னதி இருந்து முற்காலத்துல. பின்னாடி ஆலயத்தை புனரமைக்கும் போது அந்த சனீஸ்வர பகவானை மாத்தி வச்சுட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சித்தர் அந்த அரச மரத்தின் அடியில ஜீவசமாதி ஆயிருக்காரு. அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கிரக பாதிப்புகளை நீக்கக்கூடியவர். அதாவது இந்த கிரக பாதிப்புகளை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த கிரக பாதிப்புகள்ல சனி கிரக பாதிப்புகளை நம்ம பரிகாரமா செய்யறது பல இடங்களுக்கு போறோம் இல்லையா. இந்த வேங்கீஸ்வரர் ஆலயத்துல போய் அந்த இடத்தில் அந்த சித்தரை மனமாற நினைத்து நாம அந்த விளக்கிட்டு அங்க சனி பகவான்கிட்ட விளக்கம் கேட்டோம்னா அந்த கெடுது பலன்கள் குறையும். சென்னையிலே இருக்கு. ஆமா, வேங்கீஸ்வரர் இங்கதான். இங்கே வேங்கீஸ்வரர் கோயில் அற்புதமான சாந்தநாயகி அம்மன், அற்புதமா கேட்டதை கொடுக்கக்கூடிய தாய் அவ. அது மாதிரி நிறைய இருக்கு, ஒரு பட்டியலே போட்டு போலாம். சித்தர்கள் பட்டியல் பத்தி பேசுனா தனியா சித்தர்கள் பத்தி ஒரு தொடராவே நீங்க இல்ல, அதை நம்ம பேசுவோம் சாமி. சித்தர்களை பத்தி நிறைய பேசுவோம் நம்ம. ஆமா, சித்தர்கள் பத்தி அறியப்படாத சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய குற்றங்களை காப்பாற்றக்கூடிய சித்தர்கள்லாம் சிலர் இருக்காங்க. குழந்தைகளுக்கு ஏற்படுத்திய குற்றங்கள், குழந்தைகளை நம்ம சரிவர நடத்தாத குற்றங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய சித்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குழந்தையானது சித்தர் அவர் இருக்கிறது மதுரையில இருக்கு ஜீவசமாதி. ஆனா ஆக்சுவலா அவருடைய இந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்த குற்றங்களை
சரிப்படுத்தக்கூடிய இடம் உஜ்ஜீவநாதர் ஆலயம் திருச்சியில இருக்கு. அந்த கொடிமரத்தின் அருகே போய் நான் இந்த குழந்தைக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்திட்டேன், இந்த குழந்தைய நான் சரிவர நடத்தல, மாற்றாந்தாய் என்னுடைய மூத்தாறு குழந்தைய நான் சரியா நடத்தல, அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தைய நான் தவறா நடத்தினேன், சித்திரவதை பண்ணினேன், திட்டினேன், குழந்தைய சரிவர கவனிக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம், குழந்தைகளுக்கு தவறு இழுத்தவங்க எல்லாம் அந்த தவறுகளுக்கு விளக்கம் கேட்ட இங்க உஜ்ஜீவநாதர் ஆலயத்துல போயிட்டு 3 வரை அன்னங்களை அங்க படைத்து இந்த குழந்தை ஆனந்தர்கிட்ட அழுது புலம்பினா அதுக்கு விளக்கம் கிடைக்குங்க. அப்படி நிறைய இருக்கு. இந்த சகர்சர லிங்கங்கள் இது எல்லாமே சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுதான். ஒரு சகர்சர லிங்கமும் ஒரு ஆஞ்சா சக்கரத்தை அடிப்படையாக கொண்டு நிறுவப்பட்டிருக்கு. ஒன்றும் ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது, ஒன்றும் ஒரு சிக்கல்களை அல்லது ஒரு சூழலை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புல ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க. ஒரு உதாரணமா பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம இந்த வாசி யோகம்ங்கிறது நம்ம சுத்தி இருக்கிற ஆறா, நம்ம சுத்தி இருக்கிற ஒளிவட்டம் ஆறா, இந்த வாசி யோகம். இந்த நம்மை சுத்தி இருக்கக்கூடிய இந்த வாசியை கட்டுப்படுத்தக்கூடிய தலம் திருச்சியில இருக்கிற திருவாசி. இந்த திருவாசியில இருக்கிற சகர்சரலிங்கம் தான் சகர்சரலிங்கத்துக்கு முதன்மையானது, முதல் சகர்சரலிங்கம். அந்த சகர்சரலிங்கத்தை ஒரு செவ்வாயும் அஸ்வினியும் கூடிய நாள்ல போய் அங்க நம்ம செய்யக்கூடிய அபிஷேக வழிபாடுகள், அங்க பண்ணக்கூடிய அலங்கார வழிபாடுகள், நிவேதனங்கள் அளப்பரிய பலனை தரும். சிவராத்திரி நேரத்துல அந்த சகர்சரலிங்கத்தை சென்று அங்க தீபம் விட்டு, ஏன்னா சிவராத்திரியில அங்க அவங்க அபிஷேகம் செய்யறது இல்லை, அன்றைய தினம் அங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சகர்சரலிங்கத்தில் வழிபட்டுட்டு வந்தோம்னா மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயத்துல ஒரு ஆலயம். 2வது ஆலயம், சகர்சரலிங்கத்தை சுற்றி வராமலே அமைக்க மாட்டாங்க. சுற்றி வந்துட்டா அவனுடைய வினைகள் வேகமா கழியும். தவறை எழுத்துட்டு அவன் திரும்ப போய் சுத்திடுவான். நம்ம ஆளுங்க எல்லாமே ஒரு விதி விலக்கை சொல்லணும்னா அது விதி விலக்க தான் முதல்ல செய்வான். எக்ஸம்ஷன் கொடுத்தோன்னா எக்ஸம்ஷன் இருக்குன்னே பார்ப்பான். இந்த விதி விலக்கைங்கிறது என்னால் முடியாத போது நான் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுன்னு கேட்கறது. ஆனா நம்ம அதையே காரணமா எடுத்துப்போம். இருந்தாலும் காளையார் கோயில்ல இருக்கிற சகர்சரலிங்கத்திற்கு அற்புதமா அது 1008 லிங்கம். சகர்சரலிங்கம்னா 1008 லிங்கம். அது 1008 சகர்சரலிங்கங்கள் ஒரே லிங்கமா இருக்கு. இப்போ 1008 லிங்கங்களை வழிபட்ட பலனை கொடுக்கக்கூடியது. மகாராஷ்டிரா நாசிக் அருகே சத்தாரான்னு ஒரு ஊர், அங்க 11 சகர்சரலிங்கங்கள் இருக்கு. அதை வழிபடும் போது அது மிகப்பெரிய அளப்பரிய பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி நம்ம திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில ஒரு ஆலயம் இருக்கு, அரியலூர் கிட்ட. அங்க முருகப்பெருமானும் இருக்காரு, அங்க ஒரு சகர்சரலிங்கம் இருக்கு. அந்த சகர்சரலிங்கம் ஒரு பலனை தரக்கூடியது. திருச்சி தாய்மான சுவாமி கோயில், அங்க 2 சகர்சரலிங்கம் இருக்கு. அந்த 2 சகர்சரலிங்கமே ஆண்களுக்கு வம்சாவழியா, எனக்கு ஆண் வாரிசு நிக்கிறதுல ஆண்கள் மட்டும் முதல்ல தவிர்றாங்க, பெண்கள் அதாவது கைம்பெண்ணா பெண்கள் வாழறாங்க. ஆணுடைய வம்சம் சீக்கிரமா அவங்க ஆயுள் முடிஞ்சு போகுதுன்னா அவங்க வழிபட வேண்டியது அங்க ஆண் லிங்கம்னு ஒண்ணு இருக்கு. பெண் வாரிசு நிக்கலைங்கிறவங்க அல்லது பெண்கள் முதல்ல இறந்துடுறாங்கன்றவங்க, பெண்கள் எங்க குடும்பத்துல நீண்ட காலம் உயிரோட இல்லைங்கிறவங்க அங்க வழிபடக்கூடிய லிங்கம் அங்க இருக்கு. இதையெல்லாம் தாண்டி மன ஆற்றல், அழுத்தம், இப்ப எல்லாமே சொல்ற ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய லிங்கம் உத்தரகோசமங்கையில இருக்கு, சகர்சரலிங்கம். அதுக்கு பூஜை பண்ணும் போது அந்த இலந்தை மரத்தையும் அந்த சகர்சரத்தையும் சேர்த்து வழிபடும் போது மன அழுத்தம் குறையும். எதிரி, பில்லி, சூனியம், ஏவல், எனக்கு எதிர்மறையான விஷயங்கள், என்னுடைய உயரதிகாரி என்னை பாடாப்படுத்துறான், என்னுடைய வேலையில எனக்கு நிம்மதி இல்லை, ஆனா என் வேலையை நான் விட முடியல, எனக்கு சூழல் எப்பவுமே முள்படுக்கையா இருக்கு, முள் மேலேயே இருக்க, கணவன் சரியில்லை, ஏதோ ஒரு காரணம், மனைவி சரியில்லை, ஆனா விடுக்க முடியாது, இது என்னுடைய உடன் பிறந்துருச்சு, ஆனா இந்த தொல்லையே நான் எப்படி சமாளிக்க போறேங்கிறவங்க திருவக்கரையில இருக்கிற சகரசலிங்கத்துக்கு கரும்புச்சாறு அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். இப்படி சகரசலிங்கத்தோட பட்டியல் போயிட்டே இருக்கு, நிறைய இருக்கு. சிவராத்திரி அன்னைக்கு சகரசலிங்கம் என்ன வழிபாடுகள் பண்றது ரொம்ப விசேஷம். அனுமதி கொடுக்கிற ஆலயங்கள்ல ஒரு கால பூஜையாவது சிவனடியார்கள் சேர்ந்து சகரசலிங்க திட்டம் நம்ம வைக்கிற கோரிக்கை 1008 சிவாலயத்துல ஒரு சிவராத்திரி பூஜையை கடைபிடித்த பலன் ஒரு ஆலயத்துல கொடுக்கும். ஏகாம்பரநாதர் ஆலயத்துல காஞ்சிபுரத்துல இருக்கு, மூலஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கிறதுலே மிக உயர்ந்த சகர்சரலிங்க பானம் கொண்ட லிங்கம் அதுதான், மிக மிக உயரம். அதுக்கு அடுத்தது திருக்குற்றாலத்துல இருக்கு,
அது இரண்டாவது. மூன்றாவது, தற்காலிகத்துல மீட்டெடுக்கப்பட்ட அந்த சகரசலிங்கம் பானம் உடைந்ததுனால மீண்டும் அது சரி பண்ணி வச்சிருக்காங்க. பாண்டிச்சேரி அருகே திருக்கனூருங்கிற ஊர்ல இருக்கிற ஒரு சகரசலிங்கம் மிக மிக, அதாவது நம்ம ஏகாம்பரநாதர் கோயில் சகரசலிங்கத்தை விட பெருசு அங்க இருக்கு. இப்படி சகரசலிங்கத்துக்கு நம்ம அங்க போய் சத்சங்கமா அடியார்கள் சேர்ந்து 4 கால பூஜையும் செய்து, இல்லை அனுமதி இல்லைன்னா 1 கால பூஜையாவது செய்து, அந்த சகரசலிங்களுக்கு தைல காப்பு, கரும்புச்சாறு அபிஷேகம், தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம் உட்பட 16 திரவியங்களை அபிஷேகம் செய்து எங்களுடைய குற்றங்களை பொறுங்கன்னு கேட்டோம்னாலே நிறைய வழிவகை கிடைக்கும். இப்ப கேன்சர் பரவிட்டு இருக்கு இல்லையா, இந்த கேன்சருக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த லிங்கம் எதுன்னு கேட்டா நம்ம ஏகாம்பரநாதர் கோயில்ல இருக்கக்கூடிய சகரசலிங்கம். கேன்சருக்கு அங்க போய் அந்த கோயில்ல இந்த சகரசலிங்க அபிஷேகம் பண்ணா கேன்சர் குறையும். திருப்பராய்த்துறைன்னு ஒரு ஊர் இருக்கு திருச்சி கிட்ட, அங்க இருக்கிற மூலலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாலும் கேன்சர் குறையும். அந்த பராய் மர பட்டைகளை அனுமதியோட, அல்லது பராய் மர பட்டைகள் வெளியில கிடைச்சதுன்னா, மூலிகை விற்பனையாளர்கள்ட்ட கிடைச்சதுன்னா, அல்லது மருந்து கடையில கிடைச்சதுன்னா அதை இடித்து கஷாயம் போட்டு குடிச்சா கேன்சர் குறையும், கேன்சர் கட்டுக்குள் வரும். அந்த மாதிரி நிறைய எல்லாமே சோடியில் வந்தது, எல்லாமே சோடி. இது ஞான கிரந்த சுவடி. நாம படிச்சுட்டு இருக்கிறது தனிப்பட்ட ஆட்களுக்கு படிக்கிறோமே தவிர ஞான கிரந்தம்னா நிறைய மக்களை நெறிப்படுத்தணுங்கிறது தான். நெறிப்படுத்தி நீ வாழ், நெறிகளின் மூலியமா உன்னுடைய சுமைகளை குறைத்துக்கொள், நெறிகளின் மூலியமா உன் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்ற சுவடி சிறந்த. அதனால்தான் அது ஜீவநாடியா இருக்கு. ஜீவநாடினா என்னன்னா ஜீவன் உள்ள நாடி, உயிர்ப்போட இருக்கிற நாடி. இந்த உயிர்ப்போட இருக்கிற நாடி நமக்கு பல விளக்கங்களை கொடுக்குது. இந்த விளக்கங்கள் நம்ம என்ன கேட்கிறோமோ அதுதான், கண்ணாடி மாதிரி தான். நான் போய் அங்கே முன்னாடி என்ன நிற்கிறோமோ அப்படிதான். நான் அங்கே செல்லும் போது எனக்கு இதை தாண்டின விஷயங்களை சொல்லு, உலகாய விஷயங்களை சொல்லு, என்னுடைய ஊர் சார்ந்த விஷயங்களை சொல்லு. ஒண்ணுமே இல்லை, நகராம எனக்கு இந்த விஷயம் முடங்கி போச்சுன்னு நிறைய பேர் சொல்றது கேட்போம். எனக்கு அடுத்த கட்டத்துக்கு போக முடியலைங்க, எனக்கு வாழ்க்கையில முடக்கம் இருக்கு, எனக்கு தொழில்ல முடக்கம் இருக்கு, என்னுடைய செயல்ல முடக்கம் இருக்கு, எனக்கு எது செய்தாலும் ஒரு தட்டு தடங்கள் இருக்குன்றவங்க தேர் பிடித்து இழுத்தா போறோம். தேர் வடம் பிடிச்சவங்களுக்கு, வடம் பிடித்து இழுத்தவங்களுக்கு வாழ்க்கை நகர தொடங்கிடும். இது ஒரு பெரிய, அதனால்தான் இன்னைக்கு ஊர் கூடி தேர் இழுனாங்க. ஊர்ல இருக்கிறவங்க வர காரியம் நடக்கணும், ஒருத்தவங்க இல்லை, உலகத்துக்கே நன்மை கிடக்கணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு இப்ப தனிப்பட்ட நன்மைகளுக்கு கூட நம்ம போக மாட்டேன்றோம். போனாலும் அந்த இறைவன்ட்ட நான் இதை தருகிறேன், நீ இதை கொடு, மெட்டீரியலா கேட்கிறோம். ஒரு 23 நிமிடங்கள் ஒரு நாழிகை ஒரு ஆலயத்துல செயல்படுத்தணும், இருக்கணும். ஒரு நாழிகையாவது உட்காரணும் ஒரு கோயில்ல. இந்த ஒரு நாழிகை அமர்ந்து உங்களுடைய குறைகளை நீங்க உலகத்திலேருந்து அங்க இறக்க ஆரம்பிச்சாதான் இந்த இறைவாற்றல் உங்களோட இணைய அமைச்சு அந்த உங்களுக்கும் அந்த இறைக்குமான சிங்க்ரனைசேஷன், அந்த ஒன்றுதல் வந்து உங்களுக்கு தீர்வுகளை அது கை காமிக்க ஆரம்பிக்கும். நான் எல்லாமே வேகமா ஓடுறோம். ஒரு 8 கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொன்னா, நவகிரக கோயில் போகணும்னா காலையில ஆரம்பிச்சு 9 மணிக்குள்ள ஒரு 6 கோயில் பார்த்துடுறோம். அப்புறம் ஒரு டிஃபன் சாப்பிட்டு ஒரு 3 கோயில் பார்த்தோம். மதியானம் சாயங்காலத்துக்குள்ள 9 கோயிலும் பார்த்துட்டு வந்துடும். எல்லாமே ஓடினா எப்படி இறைவன் உங்களை பார்ப்பார்? நின்று ஒரு இடத்துல நின்னே பாரு, நிலையா பாரு, ஓடவே வேண்டாம், உட்கார்ந்த இடத்துலயே பாரு, வீட்டிலேயே பாரு. விரதங்கள் எதுக்கு? உன்னை நெறிப்படுத்த. இப்போ ஜப்பானிய நிபுணர் கண்டுபிடிச்சு நீ மாதத்தில் ஒரு முறை விரதம் இருந்தால் அது உன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றி உன்னை சரியாக்குகிறதுன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோம். நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போனா செய்ய மாட்டேன்றோம். அவங்க இதை பஞ்சாங்கங்களோட சேர்த்துட்டாங்க. ஏகாதசின்னா இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஆற்றல்கள் வெளியில இருக்கும், பிரபஞ்ச ஆற்றல். அன்னைக்கு நீ விரதம் இருந்தா உனக்கும் நல்லது, உன்னை இன்னும் மேம்படுத்திக்க அது உதவும். அதனால அந்த விரதம் இரு. சிவராத்திரியில இப்படி விரதம் இரு. இன்னொரு கேள்வி எல்லாருக்குமே வருது, சிவராத்திரி விரத காலமாச்சே, சிவராத்திரியில போய் அன்னதானம் கொடுக்குறீங்களே. விரதம் இருக்கிறவங்களுக்கு சிவராத்திரி விரதம் இல்லாம வழிபாடா போறவங்களுக்கு அன்னம் கொடுக்கறதுனால தவறு இல்லை. ஆனா இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அன்னம் கொடுத்து பாவத்தை சம்பாதிக்கிறீங்க. எப்பவுமே அன்னம் கொடுக்கறது பாவம் இல்லை, ஆனா விரதம் இருக்கிறவங்க கெடுக்கிறது பாவம். விரதம் இருக்கிறவங்க கூட்டு விரதம்லாம் நீ கைவிட்டுடு, இது பிரசாதம் தானே, நீ 4 வேளையும் சாப்பிடுன்னு சொன்னா அது கெடுக்கக்கூடிய விஷயங்கள். பட்டை லிங்கங்கள் நிறைய இருக்கு. 4 பட்டை லிங்கம், 6 பட்டை லிங்கம், 8 பட்டை லிங்கம், 16 பட்டை லிங்கங்கள், 32, 64 பட்டைகள் லிங்கங்கள் இருக்கு. இது எப்படி ஒரு கண்ணாடி பட்டையா இருக்கிறதுல ஒரு
பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில்லாம் பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு கண்ணாடியில பட்டை பட்டையா இருக்கும், அந்த ஒரு விளக்கு பல சுடரா பிரகாசிக்கும். அந்த மாதிரி உங்களுடைய ஆற்றலை பல மடங்கா ஆக்கி கொடுக்கக்கூடிய பட்டை லிங்கங்கள் இருக்கு. எலும்பு ஆற்றல் வேணுமா, எலும்புல இருக்கிற மஜ்ஜையை உனக்கு அதிகமாக்கணுமா, இந்த ஆலயத்துக்கு போ. அந்த ஸ்தல விருட்சத்தை சுற்றி வரும்போது அங்க கிடைக்கக்கூடிய அந்த பிராண வாயு, அந்த அந்த மரம் வெளிப்படக்கூடிய அந்த வாயு, அந்த பிருத்திவி, அந்த மண்ணுடைய அந்த இப்ப நம்ம சில என்ன பண்றோம், வெளியில குழந்தை விளையாடினாலும் மண்ணில் விளையாட இன்ஃபெக்ஷன் எடுக்க வேண்டாம், நல்ல விஷயங்களும் அங்கேருந்து கிடைக்கும். இந்த பூமியோட ஸ்பரிசம், பூமியில அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல ஆற்றல் உடம்புக்கு வரும். அங்க இருக்கக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்கும். திருக்குளம் அந்த நீர் ஆற்றலை கொடுக்கும். இப்படி ஒரு கோயிலும் 5 ஆற்றல்களையும் சேர்த்து தான் வச்சிருக்காங்க. இதை தேடி தேடி நம்ம அந்தந்த ஆலயங்கள்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஸ்தல விருட்சம், அந்த கோயில், இந்த கோபுரம், நீர்நிலை எல்லாமே சேர்ந்து நம்ம நன்மையாக்கும். நிச்சயம். நாடினா வெறுமனை எனக்கு வேலை கிடைக்குமா, எனக்கு திருமணம் ஆகுமா, எனக்கு என்னுடைய கடன்கள் கட்டுக்கள் வருமா, அடையுமா, என்னுடைய சூழல் எனக்கு சரியான திசையில போகுமான்னு கேட்கறத தாண்டி இதை நான் எப்படி சரி பண்ணிக்கலாம், எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு எது தடையா இருக்கு, அதை நான் எங்க போய் சரி பண்ணினா இந்த தடை நீங்கும், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கடன் இழப்பட்டுட்டே இருக்குது, கடனை குறைக்க, கடனை விட நான் அதிகமா சம்பாதிக்க, என்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்ள எனக்கு எங்க போனா கிடைக்கும், என்னுடைய சூழலை எனக்கு எப்படி சாதகமாக்கலாம், என்னுடைய ஜோதி இடம், ஜோதி எங்க இருக்கு அப்படின்னு நினைச்சு வந்தோம்னா வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சுவடியும் நல்லதை கொடுக்கும். நிறைய பேசுறோம், இன்னும் பேசணும்னா சொல்லுங்க. நிச்சயமா சாமி, நம்ம நிறைய அடுத்தடுத்த விஷயங்கள் சித்தரை பத்தி நிறைய பேசுவோம் சாமி. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் நம்ம உறவுகளுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க. இந்த வாய்ப்பு நாங்க திருப்பி இறைவன்ட்டையும் குருமார்ட்டையும் கேட்கறது என்னன்னா, அவங்க கொட்டிட்டு எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் உன்னுடையதே, அருளாலா அருணாச்சலா, அகங்காரமே வேண்டாம், எதுவுமே எடுத்துட்டு வரல, கையை உதறிட்டு வரோம், கையை உதறிட்டு போக போறோம். என்ன கூட வரப்போகுது, தனக்கு மிஞ்சுவது தானமும் தர்மமும், நீ செய்த தர்ம நெறிகளும், நீ செய்த என்ன சொல்றான், அவன் தர்மமா போயிட்டான், அவன் வைத்து போன தர்மம், அந்த குடும்பம் அவனுடைய பாட்டம் பண்ண தர்மம் அந்த குடும்பத்தை காப்பாத்துதுன்றோம். தர்மங்கள் நிலைத்து நிற்கும், பிறவிகளை தாண்டி கை கொடுக்கும், பாவங்களும் பிறவிகளை தாண்டி நம்மை துரத்தும். அதனால தனக்கு மிஞ்ச போவது தர்மமும் தானமும். அப்ப கூட அவங்க பாவமும் சங்கடமும் சொல்லல, பெரியவங்க தவிர்க்கணுங்கிறதுக்கு தான் அதை குறைச்சிட்டாங்க. நன்மைகளை எடுத்துட்டு போ, நன்மைகளை சேரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. எனக்கு சேனல்ல பேசுறதுக்கு உங்களை பெருமையா இருக்கு. நிச்சயமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஜாதகம் ஜோசியம்னா என்ன, அதை நீ எப்படி பார்க்கணும், இன்னொரு பக்கம் அதை நெறிமுறையா எப்படி நீ செயல்படுத்திக்கணும், அதுல இருந்து எப்படி பலன் எடுக்கணும்னு கொண்டு போயிருங்க இல்லையா. அதுக்காக பக்தி இன்ஃபினிட்டிக்காக மிகுந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும். எங்க சேனல் இது, நம்ம சேனல் நாமளே, நம்ம சேனல்ல நம்மளே பாராட்டிக்கினாலும் சொல்லணும் இல்லையா. நிச்சயமா சாமி, நிச்சயமா. அதனால அற்புதமான விஷயங்களை கொண்டு சேர்க்கிறீங்க. ஒரு பொருளீற்ற விஷயமாவோ அல்லது இது ஒரு காரண காரியமாவோ நினைக்காம, இது நம்ம நிறைய நன்மைகளை விதைக்கக்கூடிய விஷயமா பண்றதெல்லாம் நல்ல காரியம். தொடர்ந்து செய்யணும் நீங்க. நிச்சயமா சாமி, நிச்சயமா. சுகமே சொல்லுங்க. சுகமே சொல்லுங்க.